அதாவது 27ஆம் தேதி முதல் ஒரு அதிகாரம், ஒரு கம்பீரம், நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், மாறாக நம்மிடம் பலர் வந்து நிற்கட்டும் அப்படிங்கிற ஒரு கெத்து என்பது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ இங்க ராசியாதிபதியே லாபத்தை நாம் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு வெறித்தனமாக தூண்டுவார். தங்களது உடல்நிலையை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த டயபெட்டிக்கை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ அந்த ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேஷராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பார்கள் இந்த ஐப்பசி மாதத்தில். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். இதை மட்டும் இவர்கள் கெட்டியாக படித்து கொண்டால் போரும். மேலும் மேலும் நல்ல ஒரு உச்சத்துக்கு இவர்கள் போக முடியும். நாம் அனைவரும் ஆவலுடன் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் கிரகங்கள் ரீதியாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது 18/10 முதல் 16/11 சூரியன் என்ற கிரகம் துலா ராசியில் நீசமடைகிறார். பிறகு சுக்கிரன் அங்கு ஆட்சியாகும் பொழுது சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. 28/10/2025 செவ்வாய் என்ற கிரகம் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மேலும் 18ஆம் தேதி தொடக்கத்திலேயே குரு என்ற கிரகம் கடக ராசியில் உச்சபலம் பெறுகிறார். இதையும் தவிர 27/10/2025 துலா மண்டலத்தில் புதன் என்ற கிரகம் வக்கரமடைகிறார். 5/11/2025 சுக்கிரன் என்ற கிரகம் துலா ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். மேலும் இங்கு செவ்வாய் ஆட்சி என்பது ருச்சக யோகம். குரு உச்சம் என்பது ஹம்ச யோகம். சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம். இதையும் தவிர அமலா யோகம் என்ற ஒரு சிறப்பு யோகமும் இருக்கிறது. என்ன சார் அமலா, மாளவிகான் ஒரே நடிகைகளுடைய பேரா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நடிகைகளின் பெயரை கொண்டு வந்து ஜோதிடத்தில் யோகங்களுக்கு யாரும் வைக்கவில்லை. ஆப்போசிட்டாக ஜோதிடத்தில் உள்ள யோகங்களைத்தான் நடிகைகளுக்கும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதையும் தவிர இங்கு நிறைய பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நமக்கு தயாராக இருக்கிறது. உங்களது ராசிக்கு இந்த யோகங்கள் என்ன செய்ய போகிறது? மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி ராசியை பார்க்கிறது. பொதுவாகவே ஒரு கெத்தாக இருப்பது, எல்லாத்தையும் வித்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இங்கு எல்லாத்தையும் நாங்க வித்துட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த அர்த்தாஷ்டம குரு இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சட்டனை பார்க்கிறார். அப்போ 7.5 சனியுடைய பாதிப்பு இல்லை. ராசியாதிபதி ராசியை பார்ப்பது அப்போ ஒரு கெத்தாக இருப்பது, எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அதையெல்லாம் நாம் மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய அமைப்பு. குரு உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் அபிவிருத்தி, நிறைய புது ஆர்டர்ஸ் மேலும் மேலும் வரக்கூடிய அமைப்பு, லாபம் வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கெட்டில் பணம் இருக்கும். ஏன்னா ராசியாதிபதியே 2ஆம் வீட்டையும் பிறகு அவரே ஆட்சி பெற்று 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால பாக்கெட்டில் எப்பொழுதும் பணம் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு, வாங்கின கடனை நாம் அடைக்கக்கூடிய அமைப்பு. யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தோமோ அவருக்கெல்லாம் நாம் சொன்ன வாக்கை நிறைவேற்றி விடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்கள் முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்பீடு, ஒரு வேகம் இதெல்லாம் இருக்கும். இதையும் தவிர இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் சுருங்கும்.
5ஆம் இடத்தில் கேது குழந்தைகளுக்கு ஒரு சுத்தம் பத்தம் அவங்களுடைய மதம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆச்சாரம் அனுஷ்டானம் நெகட்டிவான பழக்க வழக்கங்கள் கட்டாயி குழந்தைகள்லாம் ஸ்லோகம் சொல்றது ஸ்தோத்திரம் பண்றது ஜெபம் பண்றது இந்த மாதிரி இவர்களுக்கு ஆன்மீக தொடர்பு என்பது ஏற்படும். 6ஆம் இடத்தில் முதல்ல சுக்கிரன், பிறகு சுக்கிரன் 7ஆம் இடத்துல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். இங்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் சுக்கிரன் லைஃப் பார்ட்னருக்கு முதலில் ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுக்காக நம்ம பெருசா பேனிக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. பிறகு சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது எளிதாக அதிலிருந்து வெளிவந்து விடலாம். இப்போ வியாபார கூட்டாளிகளா இருந்தாலும் ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன முரண்பாடான பேச்சுக்கள் இருக்கும். பிறகு அதிலிருந்தும் இவர்கள் வெகு எளிதாக வெளியே வந்து விடுவார்கள். இவங்களை என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, 7ஆம் இடத்தில் புதன் வக்ரம் ஐப்பசி மாதம் முழுவதுமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆரம்பத்துல ஒரு நெருடல் இருந்தாலும் சுக்கிரன் அங்கு ஆட்சி பெறக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு அந்த விஷயமும் சாதகமாக அமைந்து விடும். ஏன்னா சூரியனுக்கு நீசபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. இப்போ இந்த புதன் வக்கரம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக இவர்கள் நடந்து கொள்வார்கள். அதுவும் இல்லாமல் மாற்றி யோசிக்கக்கூடிய அமைப்பு. இப்படித்தான் போகணுமா, ஏன் நம்ம இப்படி போனா என்ன, இப்படி போனாலும் அந்த விஷயத்தை நம்மால் செய்ய முடியும் அல்லவா? அப்போ இவங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பார்களா? அதுவும் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வாங்கின கடன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி ஒரு அட்வொகேட்டை மாற்றுறதன் மூலமாகவோ, ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ, இல்லை ஒரு வைத்தியத்தையே மாற்றுவதன் மூலமாகவோ கண்டிப்பாக இவர்கள் ஜெயிப்பார்கள். இந்த உச்ச குருவின் பார்வை இவங்களுக்கு ஆட்சி செவ்வாயின் மேல் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில், அதாவது 27ஆம் தேதி முதல் ஒரு அதிகாரம், ஒரு கம்பீரம், நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம், மாறாக நம்மிடம் பலர் நிற்கட்டும் அப்படிங்கிற ஒரு கெத்து என்பது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு வரும். இந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க, இந்த லவ் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் ஆரம்பத்தில் அந்த லவ் ஃபெயிலியர் ஆவது போல் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைவு. பிறகு சுக்கிரன் ஆட்சியான பிறகு எங்கெல்லாம் இவர்கள் லவ் போய்விட்டது, அதாவது இவர்கள் கையை மீறி விட்டது என்று நினைத்தார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக வரும். இதுவும் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதையும் தவிர ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் தொடக்கத்தில் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது ஒரு முரண்பாடு வருவது போல் இருக்கும். 5th நவம்பருக்கு பிறகு இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் பாசிட்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் மேலும் மேலும் ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ருத்ரதாண்டவம் ஆடலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ இங்க ராசியாதிபதியே லாபத்தை நாம் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு வெறித்தனமாக தூண்டுவார். இது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் வேலை செய்யக்கூடிய இடத்துல 10 வேலை 15 வேலை செய்து ஒரு பெரிய லாபத்தை நாம் ஈட்டி பிறகு அதில் ஏதோ ஒரு சின்ன தொகை ஃபைன் கட்டுவது போலும் வரும். ஏன் அப்படின்னா இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மிஸ்ஸிங். ஃபைன் கட்டினா பரவாயில்ல, 100 ரூபா சம்பாதிச்சுட்டு 15 ரூபா ஃபைன் தானே, கட்டிட்டு போயிடலாம். சம்பாதிக்காமல் நம்ம சும்மா உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு, கொசு பேட் எடுத்து கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபைனை கட்டுவதற்கு மேஷராசிக்காரர்கள் தயாராகி விடுங்கள்.
இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்கள் இந்த மாதம் வெளிப்படுத்துவார்கள். எல்லாம் வித்தாச்சு பிரதர், விற்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை பிரதர் அப்படின்னு எல்லாம் இந்த ஏழரை சனியில் இது நாள் வரை அடி வாங்கிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக இவர்கள் வித்த பொருட்கள் ஒவ்வொன்றாக திரும்ப வாங்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறது. மேலும் இதுல குறிப்பா வயதில் மூத்த நபர்கள் இந்த டயபெட்டிக், சுகர், பிபி போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது தங்களது உடல் நிலையை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த டயபெட்டிக்கை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ அந்த ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துக்கு செவ்வாயுடைய பார்வை 2 நிலைகள்ல இருக்கு. அப்போ வார்த்தைகளை நாம் பிரயோகம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவை மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இதையும் தவிர மேஷராசி பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். அப்போ வழக்கத்தை விட கணவன் கொஞ்சம் காரமாக பேசுவார். சார், எங்க வீட்டுக்காரெல்லாம் எப்பொழுதுமே காரமாகத்தான் சார் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இது ஒரு ஷார்ட் பீரியடு தான், அதனால பெருசா நாம் பாதிக்கிறதுக்கோ இல்லை இதுல டென்ஷன் ஆவதற்கோ ஒன்றுமே இல்லை. எப்படி பார்த்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி, மேஷராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பார்கள் இந்த ஐப்பசி மாதத்தில். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன். இதை மட்டும் இவர்கள் கெட்டியாக படித்து கொண்டால் போரும். மேலும் மேலும் நல்ல ஒரு உச்சத்துக்கு இவர்கள் போக முடியும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய வீடியோக்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.